16 மாநிலங்கள் வருவாய் உபரியில் உள்ள நிலையில் தமிழகத்தை 36,215 கோடி ரூபாய் பற்றாக்குறையில் தள்ளிய திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் 54வது நாளாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் உதகமண்டலம் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் வடக்கு தொகுதியில் யானை தாக்கியதில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கால்நடை மருத்துவர் விஜய ராகவனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. தொண்டாமுத்தூர் பகுதியில் வன விலங்குகள் மற்றும் யானை தாக்குதல்கள் கடுமையாக இருப்பதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி குற்றச்சாட்டு. விஜய ராகவன் என்ற வனத்துறை கால்நடை மருத்துவர் இன்றைக்கு யானை தாக்கி பாதிக்கப்பட்டார். இந்த ரோலக்ஸ் யானையை பிடிப்பதற்காக அங்கே செல்லும் பொழுது எதிர்பாராதமாக தாக்கப்பட்டு அவருக்கும் இன்றைக்கு கடுமையான காயம் ஏற்பட்டு இங்கே இருக்கிறார். நன்றாக இருக்கார். வந்து நேராக பார்த்தப்போ அவர் கண்டிப்பாக சீக்கிரம் குணமடைந்து வர வேண்டும். ஏன்னா மக்களை பாதுகாக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டக்கூடாது. இதுக்கு நிரந்தர தீர்வாக இந்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வனத்துறை எடுக்க வேண்டும். வன விலங்குகள் மற்றும் யானைகளால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் விளைநிலங்களுக்கு சேதம் ஏற்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. வேட்டை தடுப்பு காவலர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்பவும் அரசுக்கு வலியுறுத்தல். விவசாயிகளுடைய பயிரும் கடுமையாக சேதமாக யாரும் விவசாயம் பண்ண முடியறதில்லை. யானைகள் வருது, காட்டுப்பன்றிகள் வருது, அதே போல் பல பிரச்சனைகள் விவசாயம் சந்திக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுடைய பிரச்சனை இன்னும் கோவை மாவட்டத்தில் இந்த மண் சாதாரணமாக அவங்கள மாடு கட்டக்கூடிய அந்த பகுதிக்கு கூட நடக்கிற இடத்துக்கு கூட ஒரு 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 சும்மா கொஞ்சம் ஒரு மண் எடுத்து போகணும் கூட முடியறதில்லை. அதுக்கெல்லாம் ஃபைன் போட்டு மாவட்ட நிர்வாகம் கடுமையான தொந்தரவை தந்து கொண்டிருக்கார்கள். அதுக்கு மேலே இந்த யானை தொந்தரவு இருக்கிறது. ஆகவே இதுக்கு நிரந்தர தீர்வை எடுக்க வேண்டும். உடனடியாக கண்டிப்பாக அந்த ரயில் தண்டவாளங்களை வைத்து தடுப்பு வேலி அமைக்க வேண்டும். அதே போல் இந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் எண்ணிக்கை 200 இருந்தது. இன்றைக்கி 50 தான் இருக்காங்க. இன்றைக்கி இதெல்லாம் கண்டிப்பாக அந்த போஸ்டிங்கெல்லாம் உடனே போட வேண்டும். கோவை மாவட்டத்தில் மக்களுக்கு சாலை, குடிநீர் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருப்பதாகவும் பல போராட்டங்கள் நடத்தியும் ஸ்டாலின் அரசு எதற்கும் செவி சாய்க்கவில்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. மக்களின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு காணப்படாவிட்டால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை. கோயம்புத்தூர் கூடிய அத்தனை பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது. இங்கேயுமே குப்பை எடுக்கிறதுல மாநகராட்சியில், அதே போல் இந்த 3ஆம் குடிநீர் திட்டம் கொண்டு கொடுத்துருக்கோம். இன்னும் டிஸ்ட்ரிபியூஷனே சரியாக வரல, தண்ணியெல்லாம் வரல. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக கூடிய விரைவில் இந்த சில கலெக்டர் கொடுத்து இன்றைக்கு கூட கலெக்டர் பேசிக்கோ சிலதெல்லாம் பண்ணி தந்துருக்காங்க. கூடிய விரைவில் அதிமுக சார்பாக மிகப்பெரிய போராட்டம்னா தொடர்ந்து போராட்டம் இப்போ சமயத்தில் கூட பொள்ளாச்சியில் நடத்தினோம், நம்ம காரமடையில் நடத்தினோம், கோயம்புத்தூரில் நடத்தினோம், தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஆனால் எந்த போராட்டம் நடத்தினாலும் இந்த செவிசாய்கள் இருந்தாலும் கண்டிப்பாக மக்களுக்கான மிகப்பெரிய போராட்டத்தை அதிமுக உடனடியாக கண்டிப்பாக இதெல்லாம் செய்யலைன்னா கண்டிப்பாக போராட்டத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய உத்தரவு கணங்க நடத்துவோம். வனவிலங்குகளை கட்டுப்படுத்துவதில் அரசு அலட்சியம் காட்டுவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. ஊருக்குள் வரும் யானைகளை பிடிக்கவும் வனத்திற்குள் செல்லும் அதிகாரிகளுக்கு முறையான பாதுகாப்பு மற்றும் வாகனம் வழங்கவும் அரசுக்கு வலியுறுத்தல். நடவடிக்கை என்பது மிக ஸ்லோவாக மெத்தன போக்காக இருக்குது. இன்றைக்கி மக்கள் மிகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் விவசாயிகள்லாம் மிகவும் அச்சப்பட்டு கொண்டிருக்கார்கள். உடனடியாக இந்த தடுப்பு வேலையும் அதே போல் இந்த டீமும் இருந்து அந்த யானையும் பிடிக்கணும். அதுக்கு பின்னால் திரும்ப அந்த யானைகள் ஊருக்குள்ளே வராமல் இதை தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்க. அதே போல் இன்னும் அதிகாரிகளும் இங்கே போகும்பொழுது உள்ளே போகும்போது அவங்களுக்கு தேவையான வசதிகள் பண்ணி தரணும். போகிற அதிகாரிகளுக்கே உயிருக்கு ஆபத்துன்னா எப்படி போய் மக்களை யானைகளை விரட்டி மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? அதையும் இந்த அரசாங்கம் உடனடியாக அவங்களுக்கும் அதிகாரிகளுக்கும்
அந்த காவலர்களுக்கும் தேவையான உபகரணங்கள் வழங்கி தடுப்பு நடவடிக்கை எடுக்க அவங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யானைகள் வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் ஆக்கிரமிப்புகளை காரணம் கூறுவதை ஏற்க முடியாது எனவும் கர்நாடக அரசு மேற்கொண்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அரசுக்கு வலியுறுத்தல். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கூட முறையாக கையாள தெரியாமல் திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் இருப்பதாகவும் சாடல். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலாம், அதுக்கு அதை காரணம் காட்டி இந்த தடுப்பு வேலை அமைக்கிறதுக்கு அதே போல் அந்த வண்டியெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இருந்தால் அது அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு கர்நாடகாவிலலாம் இந்த ரயில் தண்டவாளத்தை வச்சு ஒரு இது போட்டிருக்காங்க. இதுவரை யானை நம்ம அகழி நம்ம இருக்கும்போது வெட்டினோம், மின்சார தடுப்பு வேலி போட்டால் கூட அகழியை மண்ணு தள்ளி விட்டு தாண்டி வருது. மின்சார தடுப்பு வேலி போட்டால் ஒரு மரங்களை முதிச்சு மேலே போட்டு அதை பீஸ் போக வச்சு தாண்டி வருது. அதெல்லாம் இப்போ பயங்கர பிரில்லியண்ட்டாக இருக்குது. ஆகவே இந்த ரயில் தண்டவாளத்தை வச்சு போடுற தடுப்பை தாண்ட முடியாதுன்னு சொல்லி போட்டு அங்கெல்லாம் நல்லா போட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதைத்தான் போது விவசாயிகளே போய் பார்த்துட்டு அதெல்லாம் கொண்டு வந்து காமிச்சாங்க. அதெல்லாம் சர்வீட் பண்ணியிருக்கோம், அரசாங்கத்தை சர்வீட் பண்ணியிருக்கிறோம். சட்டமன்றத்தில் கவன தீர்மானம் நான் கொண்டு பேசியிருக்கிறேன். உடனடியாக அதுக்கு தேவையான இதுதான் முக்கியம், தேவையான நிதியை ஒதுக்கி நடவடிக்கை எடுக்கணும். ஸ்மார்ட் சிட்டியில் கூடத்தில் அவ்வளோ மேம்படுத்தி அவ்வளோ அற்புதமாக பண்ணி கொடுத்தோம். அதையெல்லாம் சுத்தப்படுத்தாமல் அந்த பூரா விசைச்செடி ஆகாய தாமரையில் முளைச்சிருக்குது. இதையெல்லாம் கூட தடுக்காமல் கையாளாகாத மாவட்ட நிர்வாகமாக அரசாக இருக்குது. அதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவை மாநகராட்சியின் 92வது வார்டு பகுதியைச் சேர்ந்த செவித்திறன் குறைபாடுடைய முதியவரின் கஷ்டத்தை அறிந்து நவீன செவி கேட்கும் கருவி வழங்கி உதவினார் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் நலப்பணிகளை அயராது மேற்கொள்ளும் தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணியின் செயலால் தொகுதி மக்கள் நிகழ்ச்சி. அருணாச்சல பிரதேசத்தில் 5100 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. தவாங்கில் தொடங்கப்படும் 145 கோடி ரூபாய் மதிப்பிலான கன்வென்ஷன் சென்டர் உள்பட 13 திட்டங்கள் இணைப்பு, சுகாதாரம், சுற்றுலாவை மேம்படுத்தி வடகிழக்கு வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் என எதிர்பார்ப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சியில் குடிநீர் வழங்காததை கண்டித்து அதிமுக ஆத்தூர் எம்எல்ஏ ஜெயசங்கரன் சேலம் புறநகர மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம். அதிமுக ஆட்சியில் மக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க திட்டங்கள் கொண்டு வந்த நிலையில் விடியா திமுக அரசு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கூட வழங்குவதில்லை என கண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் சிப்காட்டில் நடைபெற்று வரும் தனியார் நிறுவனத்தின் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்த கோரி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சுற்றுச்சூழல் பாதிப்பு, சுகாதார சீர்கேட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்காத விடியா அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கழக நிர்வாகிகள் கண்டன முழக்கம். போதைப்பொருள் இல்லாத ஆட்சி நடத்திட, தமிழகம் தன்மானத்துடன் தலைநிமிர்ந்து வாழ்ந்திட கள ஆட்சி மலர வேண்டும். நமது வெற்றியை நாளே சரித்திரம் சொல்லும். பேரறிஞர் அண்ணாடமும் வாழ்க. சிவகங்கை மாவட்டம் கட்டுக்குடிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அரசு பள்ளிகளில் மாணவிகளிடம் ஆசிரியர்கள் அத்துமீறுவது குறித்த செய்திகள் நாள்தோறும் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் அப்பா ஸ்டாலின் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கிறாரா என பெற்றோர் கேள்வி. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சேலத்தில் ரகளை செய்த இளைஞரின் செல்போனை உதவி ஆய்வாளர் உடைத்ததால் பேனாவை கொண்டு நச்சு நச்சுன்னு குத்தி கொலை செய்து விடுவதாக கஞ்சா போதை ஆசாமி துணிகர மிரட்டல். காவல் நிலைய வாயிலில் நின்று உதவி ஆய்வாளருக்கே கொலை மிரட்டல் விடுக்கும் அளவிற்கு தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் வேதனை. உள்ள போயிட்டு வெளியே 3 வருஷம் ஆக்சுவலா சொல்ல போனா 307 படி
எனக்கு 3 வருஷம் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடும். உள்ளே போயிட்டு வெளியே எனக்கு பேனாட்டு கொடுத்தனா 3 வருஷம். நான் காலைல கூப்பிட்டு வருவேன். ப்ரெஸ்ஸு என் பிஏபிஎல் எல்லாம் வக்கீல் கிக்கில் எல்லாம் கூப்பிட்டு வருவேன். நீங்கள் பார்த்துக்கியா விசிகே டிஎம்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு வர பார்த்துக்கியா? கூப்பிட்டு வரப்போ தான் தெரியும். ஐக்கிய அரபு நாட்டிலிருந்து சரக்கு விமானத்தில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1,33,00,000 ரூபாய் மதிப்புடைய 1130 இ சிகரெட் உள்பட 4,31,130 சிகரெட்டுகள் சிக்கின. ஸ்டாலின் ஆட்சியில் வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் வருகிறதோ இல்லையோ, நாள்தோறும் புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் ஊடுருவதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை வானகரத்தில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்க வைத்திருந்த மெத்தபெட்டமைன் வைத்திருந்த சினிமா இயக்குனர் உள்பட 4 பேர் சிக்கினர். சமீப காலங்களில் சினிமா துறை பிரபலங்கள் கையில் அதிகமாக போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக மக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடுபேட்டை அருகே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 7 பேர்களில் 6 பேர் பிடிபட்டதோடு தலைமறைவான ஒருவரை பிடிக்க முடியாமல் காவல்துறை திணறல். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதாக வெற்று வாக்குறுதி அளித்த திமுக அரசால் இளைஞர்கள் வேலைகளின்றி சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. சேலம் கண்ணங்குறிச்சியில் மின்வாரிய ஒப்பந்த பணியாளரை அடித்து கொன்று காவிரி ஆற்றில் வீசிய ரவுடி உள்பட 4 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடைபெறும் கொலைகளால் மக்கள் அச்சம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் காதல் விவகாரத்தில் காதலியின் தம்பி உள்பட 3 சிறுவர்கள் காதலனை நடுரோட்டில் ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்த கொடூரம். விடியாதிமுக ஆட்சியில் சிறுவர்களை கூலிப்படைகளாக மாறுவதாக குற்றம் சாட்டப்படும் நிலையில் திட்டமிட்டே சிறுவர்களை வைத்து கொலை செய்துள்ளதாக கொல்லப்பட்ட எலக்ட்ரீஷியனின் உறவினர்கள் புகார். ஆனந்தவளை ரோட்ல வச்சு கொலை பண்ணிட்டாங்க. எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். அவங்க 3 பேரையும் பண்ணணும். ஆணுவ கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க கௌரவ குறைச்சத்தை பார்த்து இந்த கொலையை செஞ்சிருக்காங்க. நாங்கள் கஷ்டப்பட்டவங்க, எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. 4 பொட்ட பிள்ளைகள் ரோட்ல நிற்கி, இப்போ தாய் தப்புன்னு ரோட்ல நிற்காங்க. சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து அவங்கள சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணணும். விழுப்புரம் மாவட்டம் துறிஞ்சிப்பூண்டி கிராமத்தில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை சொத்து பிரச்சனை காரணமாக அடித்து கொலை செய்து காலில் கல்லை கட்டி கிணற்றில் வீசிய கொடூரம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் காலை விடியும் போது உயிருடன் இருப்போமா என்ற அச்சத்திலேயே தூங்குவதாக பொதுமக்கள் கவலை. புதுச்சேரி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே இரும்பு பட்டறை நடத்தி வந்த முதியவர் தலை நசுங்கிய நிலையில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்ததால் அதிர்ச்சி. தொழில் போட்டி காரணமாக கொலை செய்யப்பட்டாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நகராட்சியில் கால்வாய் சென்றடையும் இடத்தை முடிவு செய்யாமல் கமிஷனுக்காக மேற்கொள்ளப்பட்ட திட்டம் குறித்து கேள்வி எழுப்பிய அதிமுக பெண் கவுன்சிலர் தாக்கப்பட்டது குறித்து தட்டி கேட்ட அவரது கணவரையும் தாக்கிய திமுகவினர். மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கும் திமுகவினரின் செயலை தட்டி கேட்ட அதிமுக பெண் கவுன்சிலர் மற்றும் அவரது கணவர் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. அவங்க தம்பி செந்தில், அவங்க பையன் சச்சின், இன்னொருத்தர் அக்வராஜ், 4 பேர் அடித்தாங்க. அவங்க அப்பா வந்து அடித்து கொல்லுங்க, நான் பார்த்துக்கிட்டேன், நான் தலைமையில் போய்ச்சா, நான் டிஎம்கே நம்ம பவர் என்ன, நம்ம கட்சி பவரை காட்டிடலாம், நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கோம், எது வேணாலும் நம்ம செய்யலாம், எவனும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. சேலம் 5 ரோடு அருகே புதியதாக திறக்கப்பட்ட உணவகத்தில் 1 லட்சம் ரூபாய் கொள்ளை.
ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாறி செயலிழந்த காரணத்தால் கொள்ளை சம்பவங்கள் தொடர்கதையாவதாக குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற மண்டல குழு கூட்டத்தில் காங்கிரஸ் கவுன்சிலர் திரவியம் மக்கள் பிரச்சினைகளை பேசாமல் கட்சியின் இணைய வழி மீட்டிங்கில் பங்கேற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விடியா திமுக கவுன்சிலர்களைப் போலவே அதன் கூட்டணி கட்சியினரும் மக்கள் நலனில் அக்கறையின்றி இருப்பதாக அப்பகுதி மக்கள் காட்டமாக விமர்சனம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சியில் ஸ்டாலினால் தொடங்கி வைத்த புத்தன் அணை கூட்டு குடிநீர் திட்டத்தில் குழாய்கள் பதிக்கும் பணி முறையாக செயல்படுத்தப்படாததால் குடிநீரின்றி தவிக்கும் மக்கள். வெற்றி விளம்பரத்திற்காக திட்டங்களை துவக்கி வைக்கும் ஸ்டாலின் அத்திட்டங்களை முறையாக செயல்படுத்துவதில்லை என கூறி பொதுமக்கள் போராட்டம். இப்போ கடந்த ஒரு மாதமாக அந்த குடிநீர் குழாய்களில் தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த குடிநீர் என்பது மக்களுக்கு சரிவர சீரான பகுதியில் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தண்ணி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. தண்ணி கொடுக்குறாங்க, எல்லா இடத்துக்கும் தண்ணீர் ஒழுங்காக கிடைக்கல. வேலூர் மாவட்டம் மீனூர் மலையில் உள்ள வெங்கடேச பெருமாள் கோயில் அறங்காவலர் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேரை பதவி ஏற்க விடாமல் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் தடுப்பதாக குற்றச்சாட்டு. சொந்த கட்சியைச் சேர்ந்தவர்களே இரு கோஷ்டிகளாக பிரிந்து அறநிலைத்துறை சொத்துக்களை கொள்ளையடிக்க அரசியல் செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அறங்காவலர் பொறுப்புக்காக எங்களை போட்டிருக்காங்க. நந்தகுமார் சார் எங்களை போட வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் அன்றைக்கி பதவி ஏற்கிறதுக்கு வந்தப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, உங்களுக்கு கிடையாது, வேற ஒருத்தவங்க போடுறோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போயிட்டோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி கதிர் ஆனந்த் சார்கிட்டையும் போனோம், அவங்களும் இல்லை. நந்தகுமார் சார்கிட்டையும் போனோம், அவங்களும் இல்லை. இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் மேடம் உங்கள்கிட்ட வந்திருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுக்காநல்லூரில் 2.5 ஏக்கர் விவசாய நிலத்தை திமுக நிர்வாகி அபகரித்தது குறித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயி கண்ணீர். திமுக ஆட்சிக்கு வந்ததும் அப்பாவி மக்களின் சொத்துக்களை அடித்து பிடுங்குவதும், இதுகுறித்து வருவாய் கோட்டாட்சியர் முதல் முதல்வர் வரை புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. அப்பாவும் பெரியப்பாவும் சேர்ந்தது 4 பேர். 4 பேருக்கு உரிமையான சொத்துல பக்கத்து நிலத்துக்காரு குணசேகரன் என்பவர் எங்களுக்கும் தெரியாமல் பொய்யான ஆவணங்களை வைத்து 40 சென்ட் அவர் பையன் மேலே செட்டில்மெண்ட் பத்திரம் ஏற்றிட்டார். அகில இந்திய அளவில் 16 மாநிலங்கள் வருவாய் உபரியுடன் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும் வேளையில் தமிழகம் மோசமான நிதி நிர்வாகத்தின் காரணமாக வருவாய் பற்றாக்குறை பட்டியலில் சரிவை சந்தித்துள்ள அவலம். சிஏஜி வெளியிட்ட அறிக்கையின்படி 2022-23 நிதியாண்டில் தமிழகம் 36,215 கோடி பற்றாக்குறையில் சிக்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். திருச்சி திருவெரும்பூர் அருகே பாதாள சாக்கடையை தூய்மைப்படுத்தும் பணியின் போது விஷவாயு தாக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த பரிதாபம். பாதாள சாக்கடையில் சுத்தம் செய்யும் போது மனிதர்கள் உயிரிழந்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனமே முழு பொறுப்பு என்றும் குறைந்தது 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை சம்பந்தப்பட்ட நிறுவனம் பின்பற்றுமா என மக்கள் எதிர்பார்ப்பு. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஸ்டாலினின் விளம்பர மாடல் அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி வீசிய திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் எதையும் நிறைவேற்றாமல் தங்களை ஏமாற்றி வருவதாக அங்கன்வாடி ஊழியர்கள் குற்றச்சாட்டு. அங்கன்வாடி ஊழியர்களை அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழ்நாடு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் சங்கம் சார்பில் 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். பணி கொடையாக ஊழியர்களுக்கு 10 லட்சம், உதவியாளர்களுக்கு 5 லட்சம், ஓய்வூதியம், பதவி உயர்வு, காலியிட நிரப்பும், மே மாதம் விடுமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல்.
திருப்பூரில் சேகரிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரித்து மறுசுழற்சி செய்ய வக்கற்ற விடியா மாநகராட்சி புதுப்பாளையத்தை குப்பை தொட்டியாக மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல். விடியா அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பொதுமக்களை வண்டியில் ஏறனா வாயை புத்திட்டு போகணும், பிச்சுப்பிடுவேன் என மிரட்டி பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளர் அடாவடி. மதுரை மாவட்டம் மேலூரில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளை. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரில் மெட்ரோ ஜோன் வளாகத்தில் 450 குடும்பங்களுக்கு மின் கட்டணம் 3 மடங்கு உயர்ந்து பில் வந்ததால் அதிர்ச்சி. மின் பயன்பாடு மதிப்பீட்டாளரின் தவறு, கண்காணிப்பின்மையால் மக்கள் பாதிக்கப்படும் நிலையில் விடிய அரசின் மின்துறை பில் திருத்தம் செய்ய வேண்டும் என நுகர்வோர் சங்கங்கள் வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் அருகே 50 ஆண்டுகள் பழமையான ஓட்டு கொட்டகை கட்டிடத்தில் இயங்கும் பள்ளியில் சுவர்கள் சிதிலமடைந்து விழும் அபாயம். கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் இன்றி 60இல் இருந்து 10 மாணவர்கள் மட்டும் சேர்க்கை. புகைப்படங்களுடன் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியரிடம் மனு அளித்த கிராம மக்கள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பள்ளி கட்டடம் ஓட்டுக்கட்டாயில் இருக்குது. 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. பள்ளிக்கூடம் இடியின் தருவாயில் இருக்குது. எந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கட்டடம் கட்டித்தரணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது என்னென்னா சரியான கழிப்பறை வசதிகள் இல்லை. பிள்ளைகளை அனுப்புறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. மழை நேரங்களில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. குழந்தைகளை அனுப்புறதுக்கு ரொம்ப மிகவும் பயமாக இருக்கிறது. சரியான வசதிகள் இல்லாதனால எங்களுக்கு கட்டடம் கண்டிப்பாக அரசு கட்டித்தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆற்காடு சாலையில் சுற்றித் திரிந்த மாட்டை பிடித்த மாநகராட்சி ஊழியர்களிடம் மாட்டை கீழே இறக்கிவிடவில்லை என்றால் வாகனத்தோடு கொளுத்தி விடுவேன் என மிரட்டிய மாட்டின் உரிமையாளர். சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் விபத்துகள் தொடர்கதையாகி வரும் நிலையில் மிரட்டல் நபரை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்த காவல் ஆய்வாளருக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். மயிலாடுதுறை மாவட்டம் பொன்சை கிராமத்தில் நியாய விலைக் கடையின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்ததில் தற்காலிக உதவியாளர் படுகாயம். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் முழு கவனம் செலுத்தும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் நிர்வாகம் அரசு கட்டிடங்கள் முறையாக பராமரிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 9 வயது சிறுவனை தெருநாய்கள் கடிக்க பாய்ந்த நிலையில் அலறிய சிறுவன் வீட்டிற்குள் ஓடி உயிர் பிழைத்த சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து பொதுமக்கள் அச்சத்தில் உள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் வெறிநாய் கடித்து குதறியதில் 2 பேர் படுகாயம். அப்பகுதியில் கடந்த வாரம் வெறிநாய் கடித்ததில் 35க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்த நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் விடியா அரசு அலட்சியம். யோகா செஞ்சுட்டு இருக்கும்போது பின்னால் இப்படி நாய் கடிச்சிருச்சு. கடித்த உடனே விடவும் மாட்டேங்குது. காலை உதறி பார்த்தா உதற முடியல. கடைசியில் ஒன்றுமே செய்ய முடியாமல் லாஸ்ட் மூமெண்ட்டாக அந்த நாயினுடைய வாயை பிளந்து காலை வெளியே எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நேரம் 2வது மேலே பாஞ்சு இந்த கையை கடிச்சது. சென்னை புத்தக கண்காட்சியில் கையெழுத்தான 1000 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 270 மட்டுமே மானியம் பெற்றுள்ளதாக தகவல். தெளிவான வழிகாட்டுதல்கள் இன்றி மொழிபெயர்ப்பு திட்டம் தடுமாறுவதாக வேதனை தெரிவிக்கும் புத்தக வெளியீட்டாளர்கள் தமிழ் புத்தகங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ஆதரவளிக்க அரசுக்கு கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் லட்டூரில் 1000 ஏக்கரில் விவசாயம் நடைபெறும் நிலையில் அங்கு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்காமல் அருகே உள்ள அங்கமாப்பட்டு கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கும் விடியா அரசிற்கு விவசாயிகள் கடும் கண்டனம். நெல்லை கொள்முதல் செய்ய முன்வராத விடியா அரசால் அறுவடை செய்த நெல்மணிகள் முளைத்து விட்டதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. இது முழுக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கக்கூடிய அவங்க தான் இந்த இதுக்கான பொறுப்பை எடுத்து அங்கே நடத்துறாங்க என்பது தான் என்னுடைய கொள்கை. இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கணும். தமிழ்நாடு விவசாய சங்கம் என்பது தான். ஈரோடு கள்ளுக்கடை மேட்டில் உள்ள தங்கப்பெருமாள் வீதியில் காய்கறிகளை சாலையில் கொட்டி சாலை மறியலில் ஈடுபட்ட வியாபாரிகள். வார சந்தையை அமைக்கக்கூடாது என்று மாநகராட்சி அதிகாரிகள் உத்தரவிட்டதை கண்டித்தும் தங்களை வஞ்சிக்கும் அரசு அதிகாரிகளை கண்டித்தும் வியாபாரிகள் முழக்கம்.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பேரூராட்சிக்கு உட்பட்ட வெள்ளையாபுரம் மற்றும் சிங்கம்புளியாப்பட்டி வார்டுகளுக்கான நிதியை அனைத்து வார்டுகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக கூறி 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் மாடல் அரசின் கமுதி பேரூராட்சி தலைவர் மற்றும் செயல் அலுவலர் ஒரு தலைப்பட்சமாக செயல்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் முடுக்கலான்குளம் கிராமத்தில் உள்ள ஊரணி தனி நபரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். ஸ்டாலின் மாடல் அரசு வருவாய்த்துறையினர் கையூட்டு பெற்றுக்கொண்டு ஊரணியை தாரை வார்த்து விட்டனரா என பொதுமக்கள் கேள்வி. ஊர்ல வந்து பிரதானமான ஒரு மலைப்பகுதி இருக்கு. அந்த மலை அடிவாரத்துல தான் எங்க ஊரே இருக்கு. அங்க வந்து அரசால வெட்டி கொடுக்கப்பட்ட ஒரு ஊரணி, அந்த ஊரணியை தனிநபருக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு ஊருக்குள்ள தண்ணி வந்து ஊர் மக்களுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய நிலை அங்க ஏற்பட்டிருக்கு. அதனால ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு நேற்றைய தினம் கோட்டாட்சி தலைவரை சந்திச்சு மனு கொடுத்திருக்காங்க. சர்வே நம்பர் 401, 2 இந்த மாதிரி இது வந்து ஊரணி. இந்த ஊரணியை வந்து காலதாமதப்படுத்தாமல் நாட்களை தள்ளாம உடனடியாக பட்டாவை ரத்து செஞ்சு அரசனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டாடணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. திருப்பூர் முதலிப்பாளையம் பகுதி பாறைக்குழியில் குப்பைகள் கொட்டுவதை நிறுத்த கோரி 200க்கும் மேற்பட்டோர் கடைகளை அடைத்து சாலை மறியல் போராட்டம். மாநகராட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் வெளியே செல்ல பொது வழி இல்லாத நிலையில் நில உரிமையாளரை ஏமாற்றி 170 வீட்டுமனை பட்டாக்களை விற்பனை செய்ததாக பாதிக்கப்பட்டோர் புகார். தங்களுக்கு வெளியே செல்வதற்கு வழியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் வழி இருப்பதாக கூறி ஏமாற்றிய ரியல் எஸ்டேட் முதலாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வீட்டுமனை வாங்கியவர்கள் வலியுறுத்தல். வித்துட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த சைடு ரோடு மெயினாக எங்களுக்கு இந்த சைடு தான் ரோடு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ரோட்டை காமிச்சு வந்து வித்துட்டாங்க. எல்லாரும் வித்துட்டு வீட்டை கட்டிட்டோம். வீட்டை கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இடத்துக்காரங்க அந்த வழியை அடிச்சிட்டாங்க. அதான் வந்து இப்போ தண்ணி டேங்க் இருக்குது. அந்த தண்ணி டேங்க்கும் தண்ணி பைப்பு இந்த லைனாக தான் வெளில போயாகணும். அதெல்லாம் தான் வடிகள் வந்து சாக்கடை வசதியும் இந்த வழியில் தான் சேங்ஷன் ஆகிருக்கு. அதுவும் போட முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. சென்னை வேளச்சேரியில் பிரேக் பிடிக்காமல் தறிக்கெட்டு ஓடிய 2 தகர டப்பா அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் காயமடைந்த அவலம். காயலான் கடைக்கு போடக்கூட தகுதியில்லாத பேருந்துகளை எல்லாம் விடிய அரசு பயன்பாட்டில் வைத்துக் கொண்டு மக்களின் உயிரோடு விளையாடுவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கள்ளத்திக்குளத்தில் மான் ஒன்று நாய்களால் கடித்து உயிரிழந்த சம்பவத்தால் கொந்தளித்த பொதுமக்கள் வனத்துறையினரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதம். வனவிலங்குகளை பாதுகாக்க கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கிய திராவிட மாடல் ஆட்சியில் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டு மான்கள் உயிரிழப்பதாக கடும் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கும்புளி கிராமத்தில் தனியார் நிறுவனம் 12 அடி உயர தடுப்பு சுவர் அமைப்பதற்கு கருப்பு கொடிகளுடன் வந்து பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. சுவர் அமைத்தால் மழைக்காலத்தில் வெள்ளம் வெளியேறாமல் கிராமமும் விவசாயமும் முற்றிலும் அழியும் என்பதால் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் ஏழைகளின் வயிற்றில் அடிக்காமல் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு வருடமும் கொடுத்துருக்கிறோம். இந்த வருஷமும் கொடுத்துருக்கிறோம். எந்த வேறு நடவடிக்கையும் இல்லை. போலீஸ் வந்து இப்போது அவங்களுக்கு சாதகமாக இதை வந்து இது பண்ணிவிடுங்க, நீங்கள் பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னு மக்கள் எல்லாம் இது பண்ணுறாங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதை வந்து தடுப்பு சுவர் போடாமல் வேலிகிலி அமைச்சிட்டா முள்வேலி அமைச்சா தண்ணி போகும். அதனால் மக்களுக்கு பாதிப்பு இருக்காது, விவசாயத்துக்கு பாதிப்பு இருக்காது, குடியிருப்புக்கும் பாதிப்பு இருக்காது. அதனால் முள்வேலி அமைக்கலாம். பட் இதை தடுப்பு சுவர் போட்டால் கண்டிப்பாக இந்த கிராமம் ஒட்டு மொத்தமாக பாதிக்கும். மயிலாடுதுறை மாவட்டம் கிடங்கல் ஊராட்சியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள். விளம்பரம் மாடல் ஆட்சியில் குடிநீருக்கு கூட போராட்டம் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் ஆதங்கம். அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்களை நியமிக்க வலியுறுத்தி விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக போராடிய அரசு மருத்துவர் பெருமாள் பிள்ளையை பணியிட மாற்றம் செய்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு இடைக்கால தடை. வழக்கு தொடர்பாக 2 வாரங்களில் விடியா அரசு பதிலளிக்க நீதிபதி உத்தரவு.
செங்கல்பட்டு மாவட்டம் அருங்குணம் கிராமத்தில் குடிநீர் தொட்டியை திறந்துவிட முயன்ற ஆபரேட்டர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் அரசின் மின்வாரியம் பொறுப்பின்றி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் ஏணி வழியாக மின்கம்பி செல்லும் படி அமைத்ததே உயிரிழப்புக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1120 உயர்ந்து ஒரு சவரன் 83,440 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமிற்கு 70 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 10,430 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இலவச தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்ய தேவஸ்தானம் சிறப்பு ஏற்பாடு. 5 மணி நேரத்தில் 67,408 பேர் சுவாமி தரிசனம், பக்தர்கள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை. கொடைக்கானலில் பெய்து வரும் மழையால் குளுகுளுவென இருக்கும் காலநிலையால் சுற்றுலா பயணிகள் குதூகலம். வருகின்ற 25ஆம் தேதி மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வரும் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் வடக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. பாகிஸ்தானில் கைபர் மாவட்டம் திராக் பள்ளத்தாக்கு பகுதியில் நிகழ்ந்த வான்வெளி தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 24 பேர் உயிரிழந்த பரிதாபம். தாலிபான் அமைப்பு செயல்படும் கட்டிடம் அருகே நடைபெற்ற இந்த தாக்குதலில் 14 பயங்கரவாதிகளும் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் தாக்குதல் நடத்தியவர்கள் குறித்த தகவல் இதுவரை வெளியாகாமல் உள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவுக்கான ஆண்டு கட்டணம் பல மடங்கு அதிகரித்த நிலையில் கே விசா என்ற புதிய விசாவை அறிமுகப்படுத்திய சீனா உலகம் முழுவதும் உள்ள அதிதிறமையான பணியாளர்களை தன் பக்கம் ஈர்க்கும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கே விசா அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக சீன அரசு அறிவிப்பு. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு கண்டன அறிக்கை வெளியீடு. பாலஸ்தீனத்தை ஆதரிக்கும் நாடுகள் பயங்கரவாதத்திற்கு மகத்தான பரிசை வழங்குவதாகவும் பாலஸ்தீனம் என்ற நாடு இருக்காது எனவும் நேதன்யாகு எச்சரிக்கை. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற 20வது உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் 5வது முறையாக 16 தங்கம் உட்பட 26 பதக்கம் வென்று அமெரிக்கா முதலிடம். 7 தங்கம் உட்பட 11 பதக்கத்துடன் 2வது இடத்தில் கென்யாவும், 3 தங்கம் உட்பட 5 பதக்கங்களுடன் கனடா 3வது இடத்தையும் பிடித்தது. மேற்கிந்திய தீவில் நடைபெற்று வரும் கரிபியன் பிரீமியர் லீக் தொடரை வென்று சாம்பியன் பட்டத்தை வென்ற ட்ரினிடாட் நைட் ரைடர்ஸ் அணி இறுதிப் போட்டியில் கயானா அமேசான் வாரியர்ஸ் அணியை வீழ்த்தி ட்ரினிடாட் நைட் ரைடர்ஸ் அசத்தல். கன்னடத்தில் வெளியாகி தென்னிந்திய மொழிகளில் வரவேற்பை பெற்ற காந்தாரா படத்தை தொடர்ந்து 2வது பாகமாக உருவாகியுள்ள காந்தாரா அத்தியாயம் 1 திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. ரிஷப் ஷெட்டி, ருக்மணி உள்ளிட்டோர் நடித்துள்ள காந்தாரா அத்தியாயம் 1 அடுத்த மாதம் 2ஆம் தேதி இந்தியா உட்பட 30 நாடுகளில் திரையிட படக்குழு முடிவு. ஷேன் நிகாம், சாந்தனு மற்றும் அல்போன்ஸ் புத்திரன் உள்ளிட்டோர் நடித்துள்ள பல்டி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. அறிமுக இயக்குனர் உன்னி சிவலிங்கம் இயக்கத்தில் மலையாளம் மற்றும் தமிழில் உருவாகியுள்ள பல்டி படம் வரும் 26ஆம் தேதி திரைக்கு வருமென அறிவிப்பு.